ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆலய வழிபாட்டில் கோபுரங்களும் அவற்றை வழிபடுவதற்கு மிக முக்கியமான இடம் உண்டு. ஆனால் கோபுரங்களின் சிறப்புகள் அவை உயரமாக அமைக்கப்பட்டிருப்பதன் ஆன்மீக மற்றும் அறிவியல் காரணங்கள் தெரியாததால் பலரும் கோபுர தரிசனம் செய்வதை மறந்துவிடுகிறார்கள். கோவில்களில் எதற்காக கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? பழங்கால கோவில்களில் உயரமான கோபுரங்கள் எதற்காக கட்டப்பட்டன? கோபுரங்களை எதற்காக வணங்க வேண்டும்? அப்படி வணங்கினால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் மொழி. எந்த கோவிலுக்கு சென்றாலும் முதலில் அங்குள்ள கோபுரங்களை தரிசித்து அதை வணங்கி வழிபட்ட பிறகுதான் உள்ளே சென்று தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பர். கோவிலுக்கு செல்லும்போது முதலில் கோபுரம், பிறகு கொடிமரம், அதன் பிறகுதான் கருவறையில் இருக்கும் தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று நியதி உள்ளது. தெய்வங்களுக்கு முன் கோபுரத்தில் வணங்குவதில் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது? கோபுரத்தை தரிசிப்பதால் எப்படி நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். கோவில்களில் கோபுரங்களின் மேல் உள்ள கலசங்கள் தங்கம், செம்பு அல்லது பஞ்சலோகங்களினால் செய்யப்படுகின்றன. அதன் உள்ளே தானியங்களும் நிரப்பப்படுகின்றன. கலசங்களின் கூரிய முனைகள் ஆகாயத்தில் உள்ள பிராண சக்தியை கிரகித்து வெளிவிடும். இந்த சக்தியை நம் உடல் பெறுவதால் நம் உடல் புத்துணர்ச்சி அடைகிறது. இதற்கும் மேலாக கோபுரங்கள் நமக்கு அளிக்கும் நன்மைகள் பல. யாக குண்டங்களில் இருந்து கொழுந்துவிட்டு எரிகின்ற தீப்பிழம்பின் உருவமே கோபுரங்கள். அக்னியை தாண்டி எந்த தீய சக்தியும் ஆலயத்துக்குள் அடியெடுத்து வைக்க முடியாது. இந்த நம்பிக்கையை கோபுரங்கள் உருவாக காரணமான கோபுர தத்துவம். இதன் அடிப்படை கூறுகள் காப்பு, உயரம், அலங்காரம் ஆகிய மூன்றும் தான். கோபுர வழிபாடு முழுமையான ஆலய வழிபாட்டுக்கு சமமானது. சிற்ப சாஸ்திரத்தின்படி கோயில்களின் அமைப்பு மனித உடலின் வடிவத்தில் இருக்க வேண்டும். இது சேத்திரம் சரீர பிரஸ்தாரம் என்று அழைக்கப்படுகிறது. கோபுரங்கள் இறைவனின் பாதங்களாக பாவிக்கப்படுகிறது. அதைவிட மேலாக ஸ்தூல லிங்கமாகவும் போற்றி வணங்கப்படுகிறது. கோபுரத்தின் தளங்கள் கோபுர நிலைகள் என்று அழைக்கப்படும். நாம் கோபுரத்தை காணும் இடத்திற்கும் கோபுரம் அமைந்திருக்கும் இடத்திற்கும் இடைப்பட்ட இடம் பூலோக கைலாசம் என்று அழைக்கப்படுகிறது. ஆலயத்தின் உள்ளே இருக்கும் இறைவனின் பிரதிபிம்பம்தான் கோபுரங்கள். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள், உடல் நலிவுற்றவர்கள் போன்றோர் கோபுரத்தை தரிசித்தாலே போதும், ஆலயத்தினுள் வீற்றிருக்கும் இறைவனின் அருள் கிடைத்துவிடும். நம் முன்னோர்கள் கோபுரங்களை உயரமாக அமைத்ததில் வேறு பல நன்மைகளும் உண்டு. முந்தைய காலங்களில் ஊரில் உள்ள மற்ற கட்டடங்களை விட கோவில் கோபுரங்கள்தான் உயரமாக அமைந்திருக்கும். இதற்கு பின் உள்ள காரணத்தை அறிந்தால் நம் முன்னோர்களின் தற்காப்பு அறிவு புலப்படும். கோபுரங்களில் உள்ள கலசங்கள் இடி, மின்னல் ஏற்படும் போது மக்களை காக்கும் இடிதாங்கியாக செயல்படும். இதற்குள்ளே வைக்கப்படும் தானியங்கள் நெல், கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சோளம், மக்காச்சோளம், சாமை ஆகியவை ஆகும். அதிலும் குறிப்பாக வரகு தானியத்தை அதிகமாக வைத்தனர். வரகு மின்னலை தாங்கும் ஆற்றலை பெற்றுள்ளது என இன்றைய அறிவியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நாம் கோபுரத்தினை தரிசிக்கும் காலத்தை பொறுத்து நமக்கு ஒவ்வொரு நன்மையை தருகிறது. காலையில் கோபுர தரிசனம் நோய் தீர்க்கும். மதியம் கோபுர தரிசனம் செய்யும்போது செல்வ வளம் பெருகும். மாலையில் கோபுர தரிசனம் செய்யும்போது பாவம் போக்கும். இரவு கோபுர தரிசனம் செய்யும்போது வீடு பேறு கிடைக்கும். நாம் வேலை பளுவினால் வேறு சில காரணங்களால் கோவிலுக்கு செல்ல முடியாத நேரங்களில் நமக்கு கோபுரங்களே இறைவனின் வடிவமாக காட்சி தருகின்றன. சிவன், பெருமாள், முருகன், அம்மன், பிள்ளையார் இப்படி ஒவ்வொரு இறைவன் வீற்றிருக்கும் ஆலயங்களின் கோபுரங்களை காணும்போது நமக்கு அந்த இறைவனையே தரிசித்த உணர்வு ஏற்படுவது இயற்கையானது. கோபுர தரிசனம் நமக்கு மன தூய்மை, இறை நாட்டம், நோய் எதிர்ப்பு சக்தி போன்றவற்றையும் கொடுக்கிறது. கோபுர தரிசனம் நமக்கு பாவ விமோசனம் தரக்கூடியது. உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.